இப்போ ஷானவாஸ் பேசுனதுலேருந்து சிவா பேசுனது தெரிஞ்சிருக்கும். ஒரு இதழை கொண்டு வரது தமிழ்நாட்டில் எவ்வளோ கஷ்டமோ அதை விட சிங்கப்பூர் மாதிரியான ஒரு சிறு நாட்டில் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அது வந்து இதழியலை பற்றின ஒரு இன்றைய சவால்கள் என்னவா இருக்கும்னு ஒரு சின்ன கலந்துரையாடல் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே ரொம்ப எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், இதை பற்றி தகுதியான ஆண்கள் இதை பற்றி பேசுவதற்கு. அதையும் அதனால முதல்ல வந்துட்டு லதா அவங்கள்ட்ட கேட்கலான்னு ஒரு கேள்வி. அதாவது ஒரு அச்சு இதழ் வந்து ஒரு நாளிதழாவோ ஒரு பருவ இதழாவோ எதுவாக இருந்தாலும் அது இந்த டிஜிட்டல் வந்ததுலேருந்தே ஒரு கடுமையான சவால் சந்திச்சுட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு விதத்தில். அதுக்கெல்லாம் சமாளித்து வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த சிங்கப்பூர் மாதிரியான கண்ட்ரிலையும் சரி, இந்த நிலையில் தமிழ்நாட்டிலையும் சரி, இளைஞர்கள் வந்து இந்த தமிழை வந்து பள்ளியில் படிக்கிறாங்களே ஒழிய அந்த படித்து முடிஞ்சு அந்த பரீட்சைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தமிழ் உங்களுக்கு தொடர் விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு பேச்சு தமிழாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அது இப்போ வாட்ஸ்அப்பில் டைப்பிங் கூட அவங்க வந்து ரோமனிஸ்டாக தான் அடிக்கிறாங்க, இங்கிலீஷில் தான் தமிழ் அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சிராங்கோன் டேஸ் மாதிரியான ஒரு தீவிரமான இதழ்கள் வந்து இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு பூமர் இதழாகவே இருந்து போயிடுமோன்னு ஒரு பயமாக இருக்கு. அதை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன? வணக்கம். இளையர்கள் எப்படி வாசிக்கிறாங்கிறத பற்றி நான் இதற்கு அண்மையில் ஆய்வுகள் நூலகம் ஆய்வு வெளியிட்டிருக்காங்க, அப்புறம் பத்திரிகைகளும் ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அதாவது பலர் நினைக்கிறதுக்கு எதிர்மாறா சிங்கப்பூரில் வந்து வாசிப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது எல்லா மொழியிலையும் பள்ளிகளில் வந்து வாசிப்பை எப்படி ஊக்குவிக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது என்ன மாதிரியான வாசிப்பு இன்னைக்கு பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பல நெல்சன் ரிலீஸ் அந்த மாதிரி ஆய்வுகளெல்லாம் வந்து வாசிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பத்திரிகைகள் ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் உட்பட தமிழ் முழுக்க பத்திரிகைகளுடைய பிரிண்ட் குறைஞ்சிட்டே வருது, பெரிய அளவில் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா பேப்பர் வாங்கி வாசிக்கிறவங்க ரொம்ப குறைப்பு. நீங்கள் தமிழ்நாட்டோட கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டையும் சிங்கப்பூரையும் ஒப்படவே முடியாது. தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஒவ்வொரு ஆண்டுமே புதிய மேகசின்ஸ் வந்துட்டுருக்கு, பத்திரிகைகள் வந்துட்டுருக்கு. மற்ற நாடுகளுடைய சிங்கப்பூர் ஒப்பிட முடியுமா தெரியல. ஆனால் வாசிப்பு பழக்கம்ங்கிறது வந்து இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஆனால் என்ன மாதிரி வாசிக்கிறாங்க, எந்த ஊடகத்தில் வாசிக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய மாணவர்கள் இப்போ நீங்கள் பொதுவாக நீங்கள் பயணிக்கும் போதே பார்க்கலாம், ரயில்கள், பேருந்து எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே கைபேசியில் தான் இருக்காங்க, ஃபோனில் தான் பார்த்துட்டே இருக்காங்க. இல்லைன்னா வந்து இந்த லேப்பில் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. புத்தகத்தை கையில் எடுத்து வச்சு வாசிக்கிறவங்க பார்க்குறது ரொம்ப குறைவு. அதேமாதிரி நூலகத்தில் போயிருந்து பார்த்தீங்கன்னா கூட புத்தகம் எடுத்து வாசிக்கிறவங்க குறைவு. மின்னூல் வாசிப்பாங்க, இல்லைன்னா அங்கே உட்காந்து ஆன்லைனில் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நாங்கள் வாசிக்கிறது குறைவாக இருந்தாலுமே இப்படி பெரியவர்கள் கூட சிங்கப்பூரில் மற்ற நாடுகளை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவர்களும் அதிகமாக வந்து மின்னூல்களை வாசிக்கிறதும் இணையத்தில் வாசிக்கிறதும் அதிகமாக நான் கண்ணாலே பார்த்துருக்கேன். முன்னெல்லாம் நூலகங்களில் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளை வந்து பத்திரிகை கவுண்டர் பேப்பர்ஸ் இருக்கு, இப்போ அது வாசிக்கிறதுக்கு போவாங்க. இப்போ நூலகங்களும் வந்து டிஜிட்டல் காப்பீஸ் தான் வச்சுருக்காங்க, மின்னிலக்க பிரதிகள். அதுதான் வந்து பெரிய வயசானவங்க போய் வாசிக்கிறாங்க பகல் நேரங்களில். மின்னிலக்கம் ஆகிறது இந்த சோஷியல் மீடியா இந்த இதில் வந்து ஒரு மாதம் காத்திருந்து ஒரு வாரம் காத்திருந்து தகவல்கள் உடனுக்குடனே வர சமயத்தில் வந்து ஈவன் செய்திகளே கூட ஒரு நல்ல தகவலோ கெட்ட தகவலோ வந்து இமீடியட்டாக உடனடியாக அடுத்த நிமிடமே வந்து அடுத்த செகண்டே வந்து சமயத்தில் வந்து நீங்கள் பிரிண்டில் வாசிக்கிறதுக்கு காத்திருக்கிறவங்க வந்து குறைவு. ஆனால் என்ன வாசிக்கிறாங்கன்னா அதை குறித்த சர்ச்சைகள், அதை குறித்த கருத்துகள், அதை குறித்த விமர்சனங்களை வாசிக்கிறதுக்கு இன்னுமே அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த ஆர்வம் கூட்டிகிட்டு தான் வருது, அது கொடுத்த டிபேட் வருது. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா நிறைய சோஷியல் மீடியாஸ் நிறைய எல்லாம் வந்துட்டதுனால அந்த டிபேட் வந்து வாசிக்காமலே அந்த டிபேட் போயிட்டுருக்கு. அது ஒரு சிக்கல் இருக்குது. எப்படி இருந்தாலுமே ஆனால் வாசிக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குது. அது ஒரு வகையான ஒரு போதை கூட சொல்லலாம். பல விஷயங்களை பற்றி தெரியாத விஷயங்களை பற்றி பேசுவதாமே
அது வந்து தேவை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாசிப்பின் தேவை இருக்கு. தமிழ் வாசிப்பதில் அதான் சொல்லுங்க. தமிழ்லையும் அது வந்து இப்போ தமிழ்லையும் வாசிக்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து தமிழ்ல தான் அவங்களுக்கு கிடைக்குது. உதாரணமா இப்போ சமயம் சம்பந்தமான விஷயங்கள் ஆங்கிலத்தில் வந்தாலுமே தமிழில் வாசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்கு. அப்புறம் சில ஆழமாக ரொம்ப தீவிரமாக சிங்கப்பூர் இளையர்கள் தமிழில் நிறைய விஷயங்கள் விவாதிக்கிறதில்லைன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பல விஷயங்களை வந்து தமிழில் விவாதிக்கிறாங்க, தமிழில் வாசிக்கிறாங்க, கவிதை எழுதுறதுல ஆர்வம் இருக்கு. அதுக்கு மேலே அதை எடுத்து செல்றது வந்து சமூகத்துடைய பொறுப்பு தான் நினைக்கிறேன். நன்றி. இது தொடர்பாக அருண் சார்கிட்ட ஒரு கேள்வி. அதாவது இங்கே சிங்கப்பூரில் சினாகோன் டைம்ஸ் மாதிரி எல்லா நாடுகள்லையும் இந்த சிறு சிற்றிதழ்கள் நிறையவே இருக்கு. எந்த மொழியாக இருந்தாலும் ஸ்மால் சின்ன டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கான ஒரு மேகசின்ஸ் இருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு நிறுவனப்படுத்தும் போது ஒரு சிக்கல்கள் வருது. அது நிறுவனப்படுத்த முடிய மாட்டேங்குது. அல்லது நிறுவனப்படுத்த போனாக்கா நிறைய சமரசம் செய்ய வேண்டியிருக்கு. இது ரெண்டுமே ஒரு ரெண்டு எதிர்முனைகள் மாதிரி இருக்கு. அப்போ ஒரு சிற்றிதழை ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றதுக்காக இந்த கேப் எப்படி பிரிட்ஜ் பண்ணலாம்? அதை உங்களுடைய எண்ணங்கள், நீங்க வந்து நிறைய மேகசின்ஸ் உங்களுக்கு இதில் நிறைய எண்ணங்கள் இருக்குது. இல்லை முதல்ல சில விஷயத்தை தெளிவாக்கிடணும். அவங்க ஊடகவியலாளர், இவர் தொழில்நுட்பவியலாளர். இது ரெண்டுமே எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நான் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் நான் சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சிற்றிதழை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறது, அதை வந்து ஒரு நிறுவனமயமாக்குதல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல சொன்னீங்களா, இது வந்து ஒரு பயமாக இருக்குங்க. ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம தமிழ் உலகத்தில் சிவா சொன்ன மாதிரி நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ் ஊடகங்களை பற்றி கலைக்கணிஞ்சதுக்காக ஆய்வு செய்வது. அவர் சொன்ன மாதிரி 100-120 சஞ்சிகைகள், நாளிதழ்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஒரு தனி ஆள் தன்னுடைய ஒரு பேர் அவா அப்படிங்கிற அடிப்படையில் நான் இதை பேர் செய்து காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரும்பாலான ஊடகங்கள், பெரும்பாலான பத்திரிகைகள், நம்ம சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க ஒரு சில இதழ்கள் 2வது 3வது இதழ் போயிருக்கு. சிலது சில வாரங்கள், சிலது சில மாதங்கள், சிலது சில ஆண்டுகள், அவ்வளோதான் இருக்குது. இதுதான் நம்ம வரலாறாக இருக்குது. இதுக்கு காரணம் அவங்க வந்து, நான் ஏன் ஷானவாஸ் முதல்ல இந்த கேட்ட பொழுது அவர் ரொம்ப ஆர்வமாக தான் சொன்னார். நான் ஏன் அந்த 4 பேர்னு சொன்னால், 4 பேர் இல்லாமல் எந்த சஞ்சிகையும் செய்யவே முடியாது. அந்த வரலாறே கிடையாது. இங்கே சில பேர் நான் வெயங்கையை வச்சுக்கிட்டு முடம் போடுறேன் அப்படின்னு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய தரத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியும். ஆக இந்த தரமான சஞ்சிகை வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆழ்பலம் தேவை. இந்த பணபலத்தை விட முதல்ல மூளை பலம் தான் அதுக்கு மூலதனம். அது இல்லாமல் ஒரு சஞ்சிகையை ஆரம்பிக்கவே கூடாது. ஆனால் பல பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆழ்பலத்துக்கு மேலாக அது பெரிய அளவில் பரவணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இதையும் நான் ஷானவாஸ்கிட்ட ரொம்ப வலியுறுத்திருக்கேன். உங்களுக்கு அப்புறம் இது நடக்க முடியுமா அப்படிங்கிறதான் முதல் கேள்வியாக இருக்கணும். என்னால் இன்னைக்கு செய்ய முடியுமோ ஆரம்பிக்கிறது வந்து அபத்தமான ஒரு வேலை. ஆகையினால அடுத்தடுத்து அது தொடர முடியுமா என்பது மிக முக்கியமான கேள்வி. அதுக்கு தான் அந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் சொல்கிறோம். அதுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் அமைப்பு வேணுங்கிறது கூட பிடிக்காது. இப்போ நான் வந்து இந்த ஒரு அமைப்பு ஆரம்பித்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது இப்போ தான் நாங்கள் அதை பதிவு செய்யணும். ஆனால் இந்த ஆழ்பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட தொடரக்கூடிய அதுக்கு அடுத்த தலைமுறைகள் முக்கியம். இது போக இதை நம்ம பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அதுக்கு பணபலம் தேவை. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த காலத்தில் அச்சிட்டு வெளியிடுகின்ற ஒரு சஞ்சிகைக்கும் தொலைக்காட்சியில் வெளியிடுகின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பெரும்படம் தேவையாக இருந்தது. இன்றைக்கு தேவையானது நம்முடைய டெலிஃபோன் ஒன்று தான். இதை வச்சுக்கிட்டு நான் தவறாக சொன்னால் திருத்திடுவார்.
இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராட்காஸ்டராக இருக்கலாம், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கலாம், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 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 சீனருக்கு 54 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் தனியாளாக அவருடைய செய்திகளுக்கு மெசேஜஸ்க்கு 54 மில்லியன் பேர் இருக்காங்க. அவர் தனியால் தான் அதை பண்ணுறாரு. அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி இந்த வருங்காலத்தில் பெரும் பணம் தேவையில்லை, பெரிய பெரிய கருவிகள் தேவையில்லை. ஒரு சிறு கருவியை வச்சுக்கிட்டே நம்ம பல இது செய்யணும். அதனால் நம்ம எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் பொழுது நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது மூலதனம், மூளை, அப்புறம் இமேஜினேஷன், அதாவது கற்பனை வளர வேண்டும். இந்த செய்திகளை சொல்லும் பொழுது சுவையோட சொல்லுறது தான். ஏன் இந்த செய்தியை படிக்காமல் மற்ற செய்தியை படிக்கிறதுக்கு ஒரே காரணமாக அது சுவைபட சொல்கிறாங்க. இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் ரொம்ப அடிப்படையில் நான் நினைக்கிறேன். நன்றி அருண். அவர் சொன்ன எக்ஸ்டென்ஷனாக இப்போ நிதிஷ் கூட சொன்னார், இந்த அச்சுதழ்லேருந்து எப்படி நாங்கள் வந்து டிக்டாக் அல்லது இணையத்துக்கு போகிறோம்னு. அவர் இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் ஏராவுக்கு போகும்போது இப்போ ஒவ்வொரு மேகசினுக்கும் ஷா சொன்ன மாதிரி எழுத்துருவது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அந்த மேகசினுக்கு அதோடைய கண்டென்ட் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி அந்த எழுத்துருக்களும் ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது. அப்போ இந்த டிஜிட்டலுக்கு போகும்போது இந்த 2D எழுத்துருவில் இருந்து நம்ம மெட்டாவர்ஸ் மாதிரியோ இதுக்கு போகும்போது இந்த எழுத்துருவில் அந்த மாதிரி தொழில்நுட்பம் நடந்துட்டு இருக்கா இப்போ அதுக்கு போகிறதுக்கு இதனுடைய அடுத்த நீட்சியாக? இப்போ கேக்குதா? கட்டாயம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா அச்சு அல்லது இது வரைக்கும் இந்த திரைக்கருவிகள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 டைமென்ஷன்ஸா தான் பாக்குறோம். நேரா பாக்குறோம், திரையை நேரா பாக்குறோம். அந்த பார்வை அந்த கோணம் வந்து ஒரு கோணத்துல தான் பார்க்குறோம், ஒரே எங்கல்ல தான் பாக்குறோம். ஆனா இந்த மெட்டவர்ஸ், இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த அந்த அந்த மாதிரியான கண்ணாடிகள்லாம் பார்க்கும்போது அது வந்து அது வர்ச்சுவல் கேன்வஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த திரையினுடைய அளவு வந்து அளவற்றது. அது மட்டும் இல்லாமல் திசையற்றது. நீங்கள் வந்து எந்த நோக்கத்தில் வேணாலும் பார்க்கலாம். அப்போ இங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த எழுத்துரு வந்து சரியா உடனே நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதா இருந்தா அதற்கான சில கூறுகள் இருக்கு. ஏன்னா நேரா பார்க்குற தன்மை வேற, ஓரமா சைட்ல பார்க்குற தன்மை வேற. அதுக்கு ஏற்றவாறு அந்த எழுத்துரு அமையணும், அந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்கான ஆய்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முடிவுகள் இருக்கா இல்லையான்னு தெரியல. இது முடிவுகள் இருக்காது, ஏன்னா இது கலைத்துறை. ஒவ்வொன்றும் வந்து புதுமைகள் இருந்து கொண்டே இருக்கும். அது அறிவியல் கூறுகளும் இருக்கு. அதாவது ரீடபிலிட்டி, லெஜிபிலிட்டி என்ற 2 கோட்பாடுகள் இருக்கு எழுத்துருவாக்கத்துக்கு. வந்து அந்த எழுத்து இது கா என்று சொன்னா அது கா அப்படின்னு தனியா தெரியணும் அப்படின்ற ஒரு அதுதான் லெஜிபிலிட்டி. கலந்துரையாடல் அப்படின்னு ஒரு சொல்ல வந்துச்சுன்னா அது உடனே நம்ம வந்து கலந்துரையாடல் படிக்கணும், அது வந்து ரீடபிலிட்டி. இந்த 2க்குமான தேவைகள் நேரா பார்க்கறதுக்கும் ஓரமா பார்க்கறதுக்கும் மேல கீழே நம்ம இன்னொன்னு என்னன்னா பார்க்கும்போது நம்ம கூட போற எழுத்துக்களாகவும் இருக்கும். இட்ஸ் நோ மோர் ஸ்டாட்டிக், டைனமிக் டெக்ஸ்டா கூட இருக்குது. அல்லது தூரமா நம்ம கொஞ்சம் எட்ட போகும்போது அது எழுத்து பெருசாகும், சின்னதாகும். எழுத்துருகள் கூட இப்போ வந்து ஒரே அளவுல ஒரே நிலையில இருக்கக்கூடிய எழுத்துருகளா இருக்காது. அந்த தொழில்நுட்பம் மாறுது, டைனமிக் டைப்ரைட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மாறும், நடனம் ஆடும். அந்த அந்த காட்சிகளுக்கு ஏற்றவாறு நிறங்கள் மாறும், வடிவங்கள் மாறும். இதற்கெல்லாம் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்குது, கட்டாயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஆய்வுகள் வந்து இந்திய மொழிகளுக்கு, குறிப்பா தமிழுக்கு இருக்கிறதான்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என் கூட படிச்சவர், அவர் வந்து தேவநாகரி எழுத்துக்கு, அதாவது ஹிந்தி, மராட்டி எழுத்து அந்த மொழிகளுக்கு இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு பயன்படுத்தும் போது என்னென்ன கூறுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு போட்டிருந்தாரு. அதை வைத்துக் கொண்டு தான் அப்ப நம்ம தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம். நன்றி. இது சிவா அப்பே பேசினது, இவர் பேசினது. இப்போ சிவா சொன்னார், நாங்கள் வந்து இது வரைக்கும் 100 இதழ்கள் பண்ணிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் 48 பக்கங்கள். ஸோ 4800 பக்கம், கிட்டத்தட்ட 5000 பக்கங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி மறுபடியும் வெப்லையும் போட்டிருக்கோம். பட் ஆனால் அது எல்லாமே பிடிஎஃபாக இருக்கு.
அது இன்னும் இப்போ அவருடைய வந்து சிஎஸ்டிஸில் அவங்க வந்துட்டு நிறைய டிஜிட்டலைஸ் பண்ணாங்க லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ். நிறைய பழைய இதழ்கள், பழைய கதைகள், பழைய இதெல்லாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எதுவுமே சர்ச்சபிளாக இல்லை. அப்போ உங்களுடைய டைப்போகிராஃபியில் அதை ரிவர்ஸ் பண்ணி இருக்கிற ஸ்கேன்ட ஓசிஆர் டெக்னாலஜிக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதை சர்ச்சபிளாக பண்ணுறதுக்கு ஏதாவது நடந்துட்டு இருக்கா இப்போ? அது இப்போ அது வந்து நம்ம தேடி எடுக்கணும். கட்டாயம் அந்த தொழில்நுட்பம் இருக்கு. இப்போ நம்ம தமிழ் டிஜிட்டல் ஹெரிட்டேஜ்ல பண்ணது கூட அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி எடுத்தது வந்து அந்த அச்சு, நீங்க பாக்குற திரையில பாக்குறது அந்த அச்சுன்னு இல்லை. ஆனா அந்த டெக்ஸ்ட் சர்ச் பண்ணலாம், அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். இது வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு விதி. அது தொடங்கறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க இட் மஸ்ட் பி சர்ச்சபிள் அப்படின்னு. அந்த நுட்பம் கட்டாயம் இருக்குது, தமிழுக்கும் இருக்கு, எல்லா மொழிகளுக்கும் இருக்கு. அதை வந்து தேடி பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்தாலும் 2 விதமா காமிக்கலாம். அந்த புத்தகம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கோ அதே வடிவத்தை இப்போ காமிக்கலாம். 1928 பிரிண்ட் பண்ண ரோஜாமத்தி லைப்ரரியில் அப்படிதான் பண்றாங்க. அந்த காலத்துல எப்படி அச்சிடப்பட்டதோ அதே பார்வை, அதே காட்சி நமக்கு தெரியும். ஆனா அந்த டெக்ஸ்ட் வந்து சர்ச்சபிள். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அந்த காலத்து லை, இந்த பெரியாருக்கு முன்ன இருந்த அந்த லை எல்லாம் அந்த அச்சுல வந்து அப்படி இருக்கும். ஆனா நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது புதிய எழுத்துல வரும். ஏன்னா அது பொருள் மாறாது இல்லையா, வடிவம் தானே வேற, அமைப்பு தானே. அதனால அந்த தொழில்நுட்பம் இருக்கு. அது கொஞ்ச நாளுக்கு முன்னே வந்துருச்சு அந்த தொழில்நுட்பம். எம்பெடட், அது வந்து ஓசிஆர் வந்து எம்பெடட் டெக்ஸ்ட், இமேஜ்க்கு பின்னால் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. நன்றி. இப்போ உங்ககிட்ட வந்து இந்த தமிழ் முரசுல இப்போ இளையன்ல இந்த டிஜிட்டல் போட்டி போடுறதுக்காக கண்டென்ட் வைஸ்ல என்ன வந்து வித்தியாசப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அல்லது ஒரு புதுசாக ஒரு இதழ் தொடங்க வர ஏதோ ஒன்று எந்த வகையில் பார்க்கணும், கண்டென்ட்டை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு வரைமுறைகள் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கா அவங்களுக்கு? ஏன்னா எல்லாருமே எல்லா இதழையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கண்டென்ட் தான் இருக்கு. எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது தான் இருக்கு. அதில் தமிழ் முரசு மாதிரி இதழ்களில் நீங்கள் நாளிதழ் வேற உங்களுக்கு வந்து டைனமிக்காக நடந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நாளிதழுக்கும் பிரைவேட் டைம் இதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நாளிதழில் வந்து கண்டென்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா நம்ம சிங்கப்பூரில் நடக்கிற சமூக நிகழ்ச்சிகள், அதோட தமிழ் சார்ந்த செய்திகளை ரொம்ப அதிகமாக போடுறோம். அப்புறம் அதே வந்து இப்போ நீங்கள் பிரிண்டில் போடுறது நம்ம வீடியோவில் வந்து இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும், சுருக்கமான விஷயங்களாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வேஷன் வேறையாக இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் எடிட் பண்ணி தான் பிரிண்டில் போடுறோம். சில நேரம் ஆன்லைனில் பெருசாக இருக்கும், சில நேரம் நம்ம பிரிண்டில் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மீடியாவுக்கும் வேறு மாதிரி எழுதிட்டுருக்காங்க. முக்கியமாக இப்போ தமிழ் முரசு பார்த்தீங்கன்னா, தமிழ் முரசு வந்து சிங்கப்பூரில் செய்தி சொல்கிறதுக்கு நம்ம தமிழ் பத்திரிக்கை தேவை, யாரும் தமிழில் செய்தி படிக்கிறதும் இல்லை. மற்ற தகவல்கள், சமூக தகவல்கள், அப்புறம் தமிழ் சார்ந்த தகவல்கள், பொதுவாக மற்ற ஆங்கில ஊடகங்கள்லையோ இல்லை மற்ற ஊடகங்கள்லையோ வெளிப்படுத்தப்படாத விஷயங்களை தான் தமிழ் முரசில் போட்டுருக்கு. அதான் முக்கியமான கண்டென்ட் இருக்குது தமிழ் முரசு. நீங்கள் அடுத்த நான் கேட்குறதுக்கு முன்னால் நானே ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி முத்து சொன்ன பதிலை தொடர்ந்து நீங்கள் வந்து பழைய இதழ்களை ஓசிஆர் மூலம் டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போது நீங்கள் இந்த சைமன் டைம்ஸ் ஆரம்ப காலத்திலேருந்தே அதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சிக்கு பேர் பாண்ட் டிஜிட்டல்னு சொல்கிறது. நீங்கள் எல்லாருமே கையால் எழுதியாப்ப இது பண்ணீங்க, அத்தனை பேரும் கம்ப்யூட்டரில் தான் பண்ணீங்க. இதுக்கு தான் பாண்ட் டிஜிட்டல்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். அது அதனுடைய தொடக்கமே அது டிஜிட்டல் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இப்போ ஆன்லைனில் போயிருக்கீங்க, அது வந்து ஒரு பிடிஎஃப் காப்பி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அச்சில் இருக்கிறத அப்படியே எடுத்து மீண்டும் போடுறீங்க. இது வந்து டிஜிட்டல், இது வந்து ஈசாயினே கிடையாது. ஈசாயின்னா சில இலக்கணங்கள் இருக்கு. முதல்ல அது டிஜிட்டல் ஆன்லைனில் இருக்கணுங்கிறது ஒன்று, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாகவோ நம்ம தொலைபேசி மூலமாக பார்க்கணுங்கிறது அது வந்து ஒரு டெக்னிக்கல் டெஃபினேஷன். ஆனால் இந்த ஈசாயினுக்கு என்ன கான்டென்ட் இப்போ தமிழ் முரசு செய்ய முடியாதது இப்போ அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ டிஜிட்டல் ஆனதுலேருந்து இந்த சில விஷயங்களையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒலி, ஏன்னா தமிழ் முரசில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து தான் போட முடியும், படம், பேசாத படத்தை போட முடியும் அவங்க. இப்போது ஈசாயினில் நீங்கள் ஒலி, அந்த எழுத்து, ஒலி, ஒளி மூன்றுமே போடக்கூடிய ஊடகம் தான் ஈசாயின். இப்போ டெலிவிஷனே இருக்குது, ஆனால் அங்கே முதல் இது வந்து ரொம்ப முக்கியமானது காட்சி தான், எழுத்து தான்.
இப்போ நீங்கள் ஈசைன்னு பண்ணும்போது எழுத்து முக்கியம், அதே சமயத்தில் ஒலி மொழி எல்லாத்தையும் அதில் போடலாம். அப்படி போட்டால் தான் அது ஈசை. வெறும் ஆன்லைனில் போட்டு நாங்கள் டிஜிட்டலாக போகணும்னு சொல்கிறதெல்லாம் அபத்தம். அது தவறு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த தமிழ் சிலைகள் அதை பண்ணுறதுல நீங்கள் ஒரு எக்கானமிஸ்ட் மேகசினை பாருங்கள். அதில் டிஜிட்டலில் போன உடனே ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறோம். என்ன, ஒரு சொல்லுக்கு கீழே அது ஒரு ஃபோட்டோடைக்கு கீழே ஒரு லைன் இருக்கும், அது ப்ளூ கலரில் இருக்கும். அதை அமுக்குனீங்க என்ன உடனே அந்த செய்திக்கு போகும். இப்படி அடுக்கும் மாடி கட்டுறது தான் ஈசான், தரவிட அடைக்கிறது தான் பத்திரிக்கை, இந்த அச்சு பத்திரிக்கை. ஸோ இந்த அடுக்குங்கிறத முதல்ல உள்வாங்கிக்கணும். அப்படி தான் இந்த ஈசான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதுலேயே பழைய இதழ்களில் சில முக்கியமான குறிப்புகளை சொல்லி போயிருக்கு. இது உடனே ப்ரெஸ் பண்ணால் அந்த இதுக்கே போயிடும். இதை நம்ம பண்ணணும். அதே சமயத்தில் ஊடகங்களில் நேர்காணல் இப்போ முழுக்க எடுக்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேர்காணலில் ஒரு சில பகுதிகளை அவர் பேசுகிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். சரி, இந்த மாதிரி சில இலக்கணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் ஈசைன் அல்லது டிஜிட்டல் மேகசின், எலக்ட்ரானிக் மேகசின் என்ற அந்த அந்த பழிவாசலுக்கு போகிறதுக்கு முன்னாலே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இப்போ உங்கள்கிட்ட தான் கேள்வி. இப்போ சிவா பேசிட்டு இருக்கும்போது கட்டையை காமிச்சாரு. முனைவர் சீதாலட்சுமி எழுதினது வந்து சிங்கப்பூரில் பேச்சு தமிழ் எழுத்து தமிழ் ரெண்டு வித்தியாசமாக இருக்குது. அது இங்கே மட்டும் எல்லா ஊரில் ரெண்டு இந்திய தமிழ் மாதிரி டைக்ளாசிக் லாங்குவேஜ் இருக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம இன்னைக்கு வரைக்கும் நாளிதழ் ஒரு ஒரு ப்ராப்பரான இதழ்னு வரும்போது வந்து நம்ம எப்போவுமே எழுத்து தமிழ் தான் யூஸ் பண்ணுறோம். அது நம்ம பேச்சு தமிழுக்கு மாட்டிடலாம்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் அது மாட்டாது என்ன கஷ்டம் வர முடியும்? நம்மளுக்கு பேச்சு தமிழில் ஒரு மேகசின் வந்தாக்க மக்கள் படிக்க மாட்டாங்களா? இல்லை நம்மளாக வந்து அதை தட்டை குறைக்கிறோம், நம்மளா ஒரு பிரமையில் இருக்கோமா? நம்ம ஏன் அந்த தயக்கம் நம்மளுக்கு ஏன் இருக்கு? நம்ம ஏன் பேச்சு தமிழுக்கு போக முடியாது? இப்படி தயக்கம் இருக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புனைவுகள் பெரும்பாலும் பேச்சு தமிழ் எழுதுறாங்க. கட்டுரைகள், பொருள், மற்ற விஷயங்களை நீங்கள் எழுத்து தமிழ் எழுதுக்கு ஒரு காரணம் வந்து பேச்சு தமிழ் நிறைய இடங்களுக்கு மாறும், வட்டாரத்துக்கு வட்டாரம், வீட்டுக்கு வீட்டே கூட மாறும். அப்படி இருக்கும்போது அதோட சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் வந்து பேச்சு தமிழ் தான் படிக்கிறாங்க. பிள்ளைகளே நீங்கள் பேசுகிற பிள்ளைகள் வந்து ஒரு மாதிரி வணக்கம் ஆசிரியரே அப்படி தான் பேசுவாங்க. நிறைய பிள்ளைகள் வீட்டில் தமிழ் பேசாத போது அவங்களுக்கு பேச்சு தமிழ் தான் தெரியும். ஸோ பேச்சு தமிழாக இருக்கும்போது அவங்களுக்கு படிக்க சுலபமாக இருக்குது. அப்புறம் எழுத்துக்கள் நிறைய விஷயங்கள் வந்து பள்ளி மாணவர்களும் அவங்க பயன்படுத்துகிறபடியா அவங்க வந்து பேச்சு தமிழில் இருக்கிறது மாணவர்கள் கொண்டு செய்ய வசதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எழுத்து தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ வந்து ஏன் இதை வந்து எனக்கு சிங்கிலீஷ் கேட்க மாட்டேங்க. சிங்கிலீஷ் சிங்கப்பூரில் சிங்கிலீஷ் தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன் ஆங்கிலம் வந்து நம்ம சிங்கிலீஷாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஒரு மொழி வந்து நம்ம மொழி தீவிரவாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மொழி வந்து உங்களுக்கு தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கணும்னா இப்போ நீங்கள் பேச்சு தமிழ் ஆக்கி பேச்சு தமிழே எழுத்து தமிழ் ஆக்குற போது எக்னி தமிழ் அப்படி தான் மாறி இருக்கும். இப்படி பல ஆண்டுகளுக்கு வந்து மாறி 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 தான் வந்திருக்கு நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் முயற்சி தான் சொல்லுவாங்க, முயன்றான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நிறைய வந்துருச்சு, பயன்படுத்தாத பல சொற்கள் அது வந்துட்டு தான் இருக்குது. சில சொற்கள் வந்து எழுத்து தமிழ் கேட்டு தான் வந்துட்டே இருக்கு. ஆனால் வந்து வெறும் திணிச்சு ரொம்ப ஒரு முறையில்லா சரியில்லா சொற்கள் கொண்டு போகிறது வந்து மொழி புழக்கத்துக்கு வந்து ரொம்ப எதிரானது நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து மொழி புழக்கத்தை வந்து நாளடைவில் வந்து அந்த மொழியை வந்து ஒரு சரியான மொழி இல்லாமல் ஆக்கிடும். அப்புறம் வந்து ஏன் இந்த மொழி பேசுகிறதுக்கான சொற்கள் குறைந்து 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 அந்த மொழியினுடைய ஒரு மொழி உங்களுக்கு பேச முடியறதுக்காக அது நிறைய சொற்கள் தெரிஞ்சிருக்குதுன்னு அது குறித்த ஒரு பயன்பாடு தான் இல்லையா? பயன்பாடு இல்லாத போது இப்போ நான் வந்து மியான்மார் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மியான்மார்லேருந்து வரவங்களாம் தமிழ் குடும்பங்கள் வந்தவங்களுக்கு ஆனால் தமிழே பேச தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அங்கே தமிழ் புழக்கம் இல்லாமே போயிடுச்சு, பள்ளியிலே பேசுறது இல்லை. ஸோ தமிழில் பிறந்து வளர்ந்தவங்களே வந்து வெளியில் இருக்கிற போதே கூட வந்து அவங்க மியான்மார் லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்க. ஸோ இது நம்ம மற்ற நாடுகளில் பார்த்துருக்கோம். மற்ற நிக்கோபார் தீவு மாரி அந்தமான் தீவுகள். ஆனால் இது இப்போ கன்னடியில் இப்போ கடந்த ஒரு 50 ஆண்டு காலத்தில் ஒரு பெரும் தமிழ் சமூகத்துக்கு வந்து தமிழ் இல்லாமல் போகிற மாதிரி சமூகம். ஸோ பேச்சுத்தமிழ் மட்டுமே இருந்தால் அது வந்து இருக்காது. கண்டிப்பாக அது வந்து ஒரு எழுத்தாகிற போது பேசினா மொழி இருக்கும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த சிந்தனையோடு சேர்ந்து மொழி இருக்கணுமா அது எழுத்தாகணும். அதுக்கு தான் இதழ் வந்து முக்கியமாக. இப்போ நீங்கள் வந்து நிறைய டிக்டாக் போடலாம், நிறைய இன்ஸ்டாகிராம் போடலாம், நிறைய விஷயங்கள் போடலாம். அது வந்து சும்மா ஒரு திரிப்புகளாக தான் இருக்கும். ஆழ்மன சிந்தனைக்கு வந்து எழுத்துக்கள் தான் உதவும். எழுத்துக்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு சிந்தனையை வளர்க்கும். அந்த எழுத்துக்கு வந்து ஒரு இலக்கண வடிவம் இருக்கிறது வந்து தேவை நினைக்கிறேன்.
என்னுடைய ஊடக வாழ்க்கை வானொலியில் தொடங்கிச்சு 1959ஆம் ஆண்டு. என்னுடைய வயசு பலருக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போது எல்லா நிகழ்ச்சிகளும் பேச்சு தமிழில் இருக்காது. இந்த நாடகத்தை தவிர மற்ற அனைத்துமே எழுத்து தமிழில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் கேட்குறீங்க, டிஸ்க் ஜாக்கி அவர் வந்து பேச்சு தமிழ் தான் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் அந்த காலத்தில் ஒரு காலம் பேச்சு தமிழில் ஒரு அறிவிப்பு செய்ததே கிடையாது. அதற்கப்புறம் நாடகத்தில் மட்டும் வந்து அதை அனுமதிச்சாங்க. அப்போ இலக்கிய நாடகம்னு நடக்கும்பொழுது அது நிச்சயமாக எழுத்து தமிழ் தான். இப்படியே போயிட்டு இருந்தது. டெலிவிஷனில் பால நிகழ்ச்சியில் இந்த பிள்ளைகள் நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்டேன். 4 வயசு பிள்ளை. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. தலைவர்கிட்ட சொன்னேன், நமக்கு வந்து ஆங்கில மாதிரி இல்லாமல் நம்முடைய மொழியே டைக்ளாஸ், இந்த இருவழக்கு நம்முடைய மொழிக்கு இயல்பாக உள்ளது. ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது. கொலோக்கியல் இல்லை. இது வந்து பேச்சு தமிழுக்கு இன்னொரு வடிவம், முழுமையான ஒரு வடிவம். அதனால பேச்சு தமிழுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அவர் இந்த திரும்பி சொல்கிறாரு, அதெல்லாம் தப்பு. உன்ன மாதிரி என்னோட ரொம்ப வயது தவிர நீ வாங்க சொல்கிற உன்ன மாதிரி நல்ல தமிழ் பேசுகிறதுனா நாங்கள் எப்படி வளர்க்குறது இப்படி தான் அப்படின்னு சொன்னார். அவர் இந்த காலம் வரைக்கும் அது மோசமாக தான் இருந்தது. ஆனால் அதனுடைய நீர் இந்த பெண்டுலம் மாதிரி மிக மோசமான கொச்சையான பேச்சு தமிழையும் இந்த வானொலியில் நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்டது இந்த பேச்சு தமிழுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறங்கிறதே எனக்கே ரொம்ப நாளைக்கு தெரியாது. அது ஒரு அமெரிக்க ஆங்கிலேயர் சொல்லி தான் அதுவே எனக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் தமிழ் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்து அதுக்கு இலக்கணமாக கொடுத்துருக்காரு பேராசிரியர் ஷிப்மன். இப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பேச்சு தமிழ், ஏன்னா பேச்சு தமிழ்னு வந்துட்டு அதில் பெரிய போராட்டங்கள் இருக்குது. எந்த பேச்சு தமிழ்? பிராமண தமிழா, செட்டியார் தமிழா, முஸ்லீம் தமிழா, இஸ்லாம் தமிழா, இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அதுக்கு தான் அவர் சொன்னது ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் தமிழ்லாம் அப்படி எங்கே இருக்குது. சிவாஜி கணேசன் சமூக படத்தில் என்ன பேசுகிறார் அதுதான் ஸ்டாண்டர்ட். அது மாதிரி நம்ம இப்போ வந்து நம்ம வானொலியில் ரொம்ப இயல்பாக கேட்குறது இந்த பேச்சு தமிழ். ஊடகத்துலேயும் நான் இடையில ஒரு சின்ன சோதனை பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு நான் தொலைக்காட்சியில் ஒரு ஆலோசனை குழுக்கு தலைவராக இருந்தேன். அப்போ ஒரு கேள்வி, இந்த செய்தியை இதுவரைக்கும் எழுத்து தமிழில் தான் செய்துக்கிட்டு இருக்காங்க இன்னைய வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக. இதை ஏன் நம்ம ஒரு பேச்சு ஒருத்தர் விஷயம் நம்ம எப்படி நம்ம ஒருத்தர் கொடுத்த செய்திகளை பரிமாறிக்கிறோமோ அதே மாதிரியே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசிச்சு ஒரு பைலட் ப்ரோக்ராம் செய்யலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் அதுலேருந்து விலகிட்டேன், நான் செய்யவே இல்லை. செய்தி வந்து ஒரு 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 ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்கிறது. அது ஒரு ஒரு நிலையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக செய்தியை கற்றுக்கணும். அதை ஏன் பேச்சு தமிழில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருந்தது. இது வரைக்கும் யாரும் செய்ததில்லை. அதே மாதிரி இப்போ ஊடகத்தில் தமிழ் ஒரு எடுத்துங்க, பிரதமர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அதை எழுதுனா புரியுமா புரியாதாங்கிறது இல்லை. அது முக்கியம். நிச்சயமாக புரியும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் பல சின்ன சின்ன சோதனைகள் செய்து பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் புரியாதது இல்லை. ஆனால் அது என்ன ஆகுது, நாளாவட்டத்தில் ஒரு மொழி ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தில் அதுலேயும் இந்த மாதிரி புலம்பெயர்ந்த சமூகங்களில் எப்படி மொழி வாழுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த எழுத்துத்தமிழ் உயிர்நாடின்னு எனக்கு தோணுது. நான் வேறு பல மொழியாளர்களுடையும் பேசும் பொழுது எழுத்துத்தமிழை எந்த காலத்தையும் விடக்கூடாது. ஆனால் பேச்சு தமிழை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பேராசிரியர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அப்புறம் அரசியல் சொன்னோம்னா ஆமாம் சாமின்னு சொல்லி பேச்சு தமிழை உள்ள விட்டாங்க. பேச்சு தமிழ் நமக்கு அவசியங்கிறது நான் முதல் ஆளாக இருந்தது நான் தான். ஆனால் எழுத்து தமிழ் நம்ம இதில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்பது தான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது. அதை எப்படி நம்ம அன்றாடம் எப்படி நம்ம அதை பரப்புறது இந்த ஊடகங்கள் தான். ஆகையினால தான் தொலைக்காட்சியில்
சில நிகழ்ச்சிகளாவது அது வானொலியில் சில நிகழ்ச்சிகளாவது எழுத்து தமிழில் இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு அந்த எண்ணம் எனக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். முத்து சார், அப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சு தமிழை வந்து நம்ம கொண்டு போகணும்னாக்கா அப்போ நம்ம வந்து ஒரு அச்சுதழில் வந்து கொண்டு போகிறது முடியாது. அச்சுதழில் ஸ்டாண்டர்ட் தமிழே இருக்கட்டும். இப்போ வந்து அதை இணையத்தை கொண்டு போகும்போது ஒரு ஜியாகிரபி சென்சிட்டிவாக அதை பார்த்து எங்கேருந்து லாகின் பண்ணுறாங்கன்னு பார்த்து இப்போ ஸ்ரீலங்காவில் லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் தமிழ்லையும் இந்தியாவில் லாகின் பண்ணுறது அவங்களுக்கு அந்த மாதிரி தமிழில் உண்டான தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு இப்போ. பட் அது மாதிரி யாராவது பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதாவது தெரியுமா? அது தமிழில் அது மாதிரி பண்ணுறதா எனக்கு தெரியல. ஆனால் அதாவது ஒரு டைலாக்ஸ் அந்த அந்த அடிப்படையில் வந்து அந்த லோக்கலைசேஷன் பண்ண முடியுமான்றது இன்னும் அந்த துல்லியம் இன்னும் வரல. ஆனால் மொழி கட்டாயம் இருக்கு. இப்போ நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு தளத்துக்கு போனேன்னு சொன்னால் எனக்கு ஆங்கிலத்தில் கொடுக்குது, மலேசியாவிலேருந்து போனேன்னு சொன்னால் மலையாளம் கொடுக்குது. நானே போய் விரும்பி எனக்கு ஆங்கிலத்தில் கொடுக்குன்னு கேட்கறதுக்கு இருக்குது. அதனால் அந்த லொக்கேஷனுக்கு ஏற்றவாறு பார்த்து கொடுத்துருது. ஆனால் அந்த டைலாக்ஸ், இந்த வட்டார வழக்கு மொழிகளுக்கு வந்து அதற்கான அதாவது தொழில்நுட்பத்தில் அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் நம்ம போய் தேடி பண்ணணும். இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து செட்டியார் வழக்கில் வரணும், இங்கே போனால் வேற கோயம்புத்தூர் வழக்கில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி பண்ணணும். அந்த தரவுகள் வந்து நமக்கு கிடைக்கல. அந்த சிஆர்டிஆர் வந்து லோக்கல் டேட்டா ரெபாசிட்டரியில் வந்து இந்த அந்த கிரானுலாரிட்டி வந்து நமக்கு இல்லை, அந்த துல்லியம் கிடைக்காது. ஆனால் நாட்டு அளவில் கட்டாயம் செய்யலாம். இப்போ தமிழ்னு சொன்னால் இப்போ 4 இருக்கு, 2 தான் இருந்தது. அது ஒரு கதையாக இருந்துச்சு. ஏன்னா மலேசியா என்ற சொல்ல வந்து தமிழ்நாட்டில் மலேசியான்னு போட்டு எழுதியிருந்தாங்க. இப்போ நான் போய் சிஎல்டிஆர்ல கேட்டேன், இந்த மாதிரி இந்த மொழியை இந்த சொல்ல வந்து மலேசியான்னு தானே எழுதணும், நீ அஷியான்னு போட்டு மாற்ற முடியுமான்னு. இல்லை, நீ மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. இல்லை, நான் மலேசியாவில் வந்திருக்கேன், எங்கள் நாட்டோட பேர் அப்படின்னு சொல்லி. இல்லை, நீ மாற்ற முடியாது, இந்த பெயரை தமிழ்நாட்டில் இப்படித்தான் எழுதுறாங்க, இது தமிழ்நாட்டு தமிழ், அதனால நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சரி, அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த சிஎல்டிஆரோட தலைவர் இருந்த நண்பர் பீட்டர் அட்பர்ட்னு சொல்லிட்டு, ஸோ பீட்டர் வாட் ஷுட் ஐ டூன்னு சொன்னால், நீயே ஒரு லோக்கல் போட்டு சொன்னால் நான் சிங்கப்பூருக்கும் மலேசியா வந்து சேர்த்து தனியாக போட்டு இந்த நாடுகளில் வந்து மலேசியான்றது மலேசியான்னு வரும், இந்தோனேசியான்றது இன்னும் இந்தோனேசியான்னு வரும்னு மாற்றிட்டு, அதே போல் ரூபா லட்சம் கோடிலாம் தூக்கி போட்டுட்டு டாலர் எங்கே ரிங்கேட் அங்கே அந்த மாதிரி மாற்றி போட்டு கொடுக்குறேன். அதனால் மலேசியா அதாவது தமிழுக்கு வந்து 4 இருக்கு. இந்தியாவில் போனீங்கன்னா இந்திய தமிழ். இப்போ வந்து இந்த கிளவுட் ஏஐ அந்த அந்த செயற்கை நுண்ணறிவு மொழியாக்கம் கூட மலேசியாவில் பேசுகிற வழக்கு மொழியை கூட அதை புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அங்கே வந்து சில சொற்கள் வந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்த மாட்டாங்க. கம்போங், சம்பல், இதெல்லாம் வந்து தமிழ்லே நான் புழங்குற சொல்லி இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். இந்த சொற்கள் வந்து தமிழ் இந்தியா அப்படின்ற லோக்கேல போய் எடுத்தீங்க சொன்னா, அந்த வழக்கு எடுத்தீங்க சொன்னா அதுக்கு புரியாது, இது என்ன சொல்லுன்னு அதுக்கு புரியாது. சில டுரியான்ற சொல்ல வந்து நமக்கு இயல்பா வருகின்ற சொல். சாக்கோய்த்தியா வந்து தமிழ்ல சாதாரணமா பயன்படுத்த தமிழ் சொல்றது சாக்கோய்த்தியா, இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்காது. அந்த மாதிரி 4 நாடுகளுக்கான தமிழ் இருக்கே தவிர அதை விட இன்னும் ஒரு படி கீழே இறங்கி மற்ற வட்டாரங்களுக்கு இன்னும் வரல. சொற்குவை கொண்டு வர ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். அது அதோடைய மிஷின் லேர்னிங்கே ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பேச்சு தமிழ் இப்போ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நிமிஷம் செய்தி போடணும் இல்லையா, அதில் 5 முக்கிய செய்திகள் போடும்போது அது வந்து பேச்சு தமிழ் தான் அங்கே நேர்களை அவங்களே தான் தொகுத்து சொல்கிறாங்க. யாருமே எழுதி கொடுக்குறதுல அவங்களே தான் தொகுத்து பேச்சு தமிழ் சொல்கிறாங்க. ஸோ எழுதுறது நம்ம தெளிவாக தான் எழுதணும். ஆனால் ஒளியாக போடும்போது வீடியோ காணொலியாக போடும்போது அந்த மாதிரி பேச்சு தமிழ் சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு மொழியில் வந்து பேச்சு தமிழ் போடலாம், எழுத்தில் தேவையில்லை. அப்புறம் நீங்கள் எழுத்து தமிழ் சொல்லுங்கள். எழுத்து தமிழுக்கு இலங்கை தமிழுக்கும் இந்திய தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தேதி போடுவோம், அவங்க திகதி போடுவாங்க. இப்போ இந்தோனேஷியா சொல்கிறாங்க, சிங்கப்பூர் இந்தோனேஷியா எழுதுவோம், மலேசியாவில் இந்தியாவில் நீ போடுறாங்க. ஸோ இது மாதிரி எழுத்து தமிழே நிறைய பாகுபாடு இருக்கும்போது நீங்கள் பேச்சு தமிழ் வரும்போது புதுசாக தமிழ் படிக்கிறவங்க தான் தமிழ் படிக்க கட்டாயம் எல்லாம் தமிழ் தேடி படிக்கிறவங்களுக்கு படிச்சுக்கோங்க. நன்றி. நேரம் கருதி இதோட நிறுத்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம கலந்துரையாடல் மிக்க நன்றி. நன்றி முத்து, நன்றி லதா, நன்றி அருண்.